தங்கை விஷாலினி தீமூட்டி மரணித்த சம்பவம் அயராத வேதனையையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டுல இலங்கையில ரொம்பவே பேசு பொருளாக இருந்த சம்பவம் தான் 16 வயது இருக்கக்கூடிய சிறுமி ஹிஷாலினியோட மர்மமான மரணம். இந்த மரணம் தொடர்பா எங்க எல்லாருக்குமே நல்லா ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீனோட வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டயகம பகுதியை சேர்ந்த 16 வயது இருக்கக்கூடிய சிறுமி ஹிஷாலினி அன்னைக்கு நாள்ல தீ காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்திருந்தாங்க. இது தொடர்பான வழக்கு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துல இப்போ தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருது. சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நாள்ல 1990 சுவசரிய முதலுதவி அதிகாரி அந்த வீட்டுக்கு போன அந்த சந்தர்ப்பத்துல நடந்தது என்ன, அங்க அவங்க பார்த்தது என்ன அப்படிங்கிற பல தகவல்களை நீதிமன்றத்துல சாட்சியமா வழங்கியிருக்காங்க. அவங்க மூலமா வழங்கப்பட்ட அந்த ஒரு சாட்சி இன்னைக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அன்னைக்கு அந்த வீட்டுல உண்மையா நடந்தது என்ன? கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நாள்ல முதலாவதா அந்த இடத்துக்கு போயிருந்த சுவசரிய முதலுதவி அதிகாரி நீதிமன்றத்துல வழங்கியிருக்க சாட்சியங்கள்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரியோட பெயர் அசலி உபேக்ஷா. இவங்க சாட்சியத்துல என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. சிறுமி ஹிஷாலினியோட மரணம் தொடர்பா அவங்க வழங்கின சாட்சியத்துல முதலாவதா அவங்க சொல்லியிருந்த விஷயம்தான், அவங்க அந்த இடத்துக்கு போன அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த சிறுமிய முதலாவதா பாக்குற அந்த சந்தர்ப்பத்திலையும் சிறுமியோட உடல்ல ஆடைகள் எதுவுமே இருக்கல அப்படிங்கிறது. இந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா சுவசரிய முதலுதவி குழுவினர் இந்த வீட்டோட கேரேஜ் வழியா போன சந்தர்ப்பத்துல சிறுமி அங்க இருந்த படிக்கட்டுகள்ல உட்கார வைக்கப்பட்டிருந்திருக்காரு. அந்த சிறுமியோட உடல்ல எந்த விதமான ஆடைகளும் இருக்கவே இல்லை அப்படின்னும் அந்த சிறுமிக்கு மேல ஒரு பெட்ஷீட் மட்டுமே போர்த்தப்பட்டிருந்தது அப்படின்னும் நீதிமன்றத்துல இவங்க சாட்சியம் வழங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சிறுமியை அவங்க முதலாவதா பார்க்கிற அந்த சந்தர்ப்பத்துல சிறுமியோட கழுத்து, நெஞ்சு பகுதி, கைகள், அது மட்டும் இல்லாம கால்கள்ல தீக்காயங்கள் இருந்ததையும் அவங்க அவதானிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன சந்தர்ப்பத்துல மனிதரோட தோல் எரியிற ஒரு வாசனை அந்த இடத்துல வந்ததாகவும் இந்த அதிகாரி நீதிமன்றத்துல சாட்சியமா வழங்கி இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த அதிகாரி கிட்ட ஹிஷாலினி எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே பேசல அப்படிங்கிறதையும் தான் இந்த சுவசரிய முதலுதவி அதிகாரி நீதிமன்றத்துல வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுல ஒருத்தங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சுவசரியவுக்கு கால் வந்த அந்த சந்தர்ப்பத்துல சுவசரிய முதலுதவி அதிகாரிகள் மூலமா அந்த வீட்டுல, அதாவது அந்த அழைப்பு எடுத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா, தீக்காயம் ஏற்பட்ட நபரை முழுமையா குளிப்பாட்டுங்க அப்படிங்கிறது தான். ஆனா இந்த நீதிமன்றத்துல வழங்கின சாட்சியத்துல இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கு. என்னதான் கால்ல அவங்களுக்கான முதலுதவி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சுவசரிய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போகும் வரைக்குமே அந்த வீட்டுல இருந்தவங்க அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு, அதாவது ஹிஷாலினிக்கு எந்த விதமான முதலுதவியுமே செஞ்சிருக்கல அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அதிகாரி மூலமா நீதிமன்றத்துல பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருந்த பின்னணியில எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகளால குறுக்க விசாரணையில கேள்விகள் கேட்கப்படுது. அதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், ஆரம்பத்துல எரிவாயு கசிவு காரணமா இந்த தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது. அதுக்கு பதிலளிச்ச இந்த அதிகாரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுவசரியவுக்கு வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் ரெக்கார்ட் பண்ணப்படும். அதை தாண்டி ஆரம்பத்துல இது ஒரு எரிவாயு தீ விபத்து அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே சொல்லப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அந்த கேள்விக்கு பதிலா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை தாண்டி இந்த வழக்கு தொடர்பா சாட்சியம் அளிக்க போலீசார் கிட்ட இருந்து தனக்கு எந்த விதமான அழுத்தமும் வழங்கப்படல அப்படின்னும், ஹிஷாலினி வைத்தியசாலையில உயிரிழந்ததுக்கு அப்புறமா தான் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த 16 வயது சிறுமி
ஒரு அரசியல்வாதியோட வீட்டுல மர்மமான முறையில உயிரிழந்த இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கறதா இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியாவும் இருக்கு. இதுக்கு அன்னைக்கு நாள்ல இந்த சம்பவம் நடந்த அன்றைய நாள்ல இருந்து பல போராட்டங்கள், பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் இருந்தது. எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்துல தீவிரப்படுத்தப்பட்டு வருது. இந்த வழக்கு விசாரணைகள்ல அடுத்தடுத்து வெளிவர போற உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த சம்பவம் தொடர்பா அரசியல்வாதிகளோட செல்வாக்க பயன்படுத்தி உண்மைகள் மறைக்கப்படுதா அப்படிங்கிற விடயங்கள் தொடர்பா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.